ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். கம்சன் எனும் பூலோக அசுரனை அழிக்க வேண்டும் என்பதற்காக நாராயணரே எடுத்து வந்த அவதாரம்தான் கிருஷ்ண அவதாரம். உறவென்ற போதும் தவறிழைத்தால் தண்டித்தே ஆக வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக கிருஷ்ணர் அவதாரத்தில் தன் சொந்த தாய்மாமனான கம்சனை கொன்றார். அப்படி ஒரு தெய்வமே அவதாரம் எடுத்து வந்து அளிக்கும் அளவிற்கு சிறப்புடைய அந்த கம்சனின் பிறப்பு, முற்பிறப்பு, இறப்பு பத்தி நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். கதைக்குள் பயணிக்கலாம். நான் உங்கள் ஜோ. பழங்காலத்திலே மதுராபுரியை உக்ரசேனன் எனும் மன்னன் ஒருவன் ஆண்டு வந்தான். அவன் விதர்ப்ப இளவரசி பத்மாவதியை மணந்தான். அந்த தம்பதியினர் மகிழ்வுடன் மதுராபுரியில் வாழ்ந்து வந்த சமயத்திலே ஒரு நாள் பத்மாவதி அருகில் இருக்கும் சுயாமுனம் எனும் மலையை காணும் ஆவலில் தன் தோழியருடன் புறப்பட்டு சென்றாள். அங்கு அவள் தேவ மகளைப் போல மரங்களில் மலர் கொய்து விளையாடிக் கொண்டிருக்கையிலே எதேச்சையாக அவளை ஆகாய மார்க்கமாய் பயணித்த திருமிலன் எனும் கந்தர்வன் ஒருவன் காண நேர்ந்தது. யார் இவள்? ரதியா, ஊர்வசியா? இப்படி அழகாயிருக்கிறாளே என பார்த்த நொடியை பத்மாவதியைக் கண்டு மையல் உற்ற அவன் தான் பறந்து வந்த தேரை பூமியிலே இறக்கி அவள் அருகில் சென்று மறைந்து நின்று தன் வல்லமையால் அவள் உக்ரசேனனின் மனைவி என்பதை அறிந்து கொண்டான். மாற்றான் மனைவியாயினும் அவளை எப்படியேனும் அடைந்தே ஆக வேண்டும் என வெறி கொண்ட அவன் அப்போதுதானே தன் உருவத்தை உக்ரசேனனைப் போல மாற்றிக்கொண்டு பத்மாவதியுடன் இணைந்தான். ஆனால் இறுதியில்தான் பத்மாவதி அது தன் கணவர் அல்ல என்பதை கண்டுபிடித்தாள். உடனே அவனிடமிருந்து விலகி அச்சம் கொண்டு அவள், அற்பனே, நீ என் கணவர் இல்லை. என் கணவரின் உரு கொண்டு அர்ப்பணிப்புடன் வாழ்ந்த என் ஒழுக்கத்தை களங்கப்படுத்தி விட்டாய். உன்னால் என் குலம் அவமானமடைந்து விட்டது. இனி நான் என்ன செய்வேன்? எங்கே போவேன்? என் உறவினர்கள் என்னை என்ன சொல்வார்கள் என கூறி தலையில் அடித்து கொண்டு அழுதாள். அப்படி அழும் அவளைக் கண்ட திருமிலனோ கர்வமாக, பெண்ணே, நான் ஒரு கந்தர்வன். அற்ப ஆயுளை கொண்ட மனிதனின் மனைவியாய் வாழும் நீ ஏன் உன்னை நிந்திக்கிறாய்? என்னால் நீ பாவம் அடையப் போவதில்லை. பதிலாய் கம்சன் எனும் பெயரை கொண்ட வீரனைதான் பெற்றெடுப்பாய் என்று கூறி சிரித்தான். அதை கேட்டதுமே பெரும் கோபம் கொண்ட அந்த ராணியாரோ, கொடுந்தீயவனே, என்னை நீ வஞ்சித்ததோடு மட்டுமல்லாமல் எள்ளி நகையுமா செய்கிறாய்? பார், உனக்கு நான் சாபமிடுகிறேன். எந்த மனித இனத்திற்கு அற்ப ஆயுளென்று கூறினாயோ அதை போலவே நீயும் அற்ப ஆயுளையே பெறுவாய். நரகத்திலே போய் சேர்வாய். கூட உன்னால் நான் பெறப்போகும் இந்த மகனை நான் விரும்ப மாட்டேன். அவன் என் கணவனின் குடும்பத்தில் பிறந்த ஒருவனாலேயே அடித்து கொல்லப்படுவான் என சாபமிட்டாள். அது கேட்டதும் திருமிலனின் கந்தர்வத்தன்மை அழிந்தது. வெட்கி தலை குனிந்த அவன் தன் தேரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து ஓடிப்போனான். பத்மாவதியும் கவலை நிறைந்த இதயத்துடனும் வயிற்றில் அப்போதுதானே கர்ப்பத்தையும் தாங்கிக் கொண்டு தன் மதுராபுரி நாட்டிற்கு திரும்பி வந்து நடந்தது அத்தனையையும் தன் பெற்றோரிடமும் கணவரிடமும் கூறி கண்ணீர் விட்டாள். அவர்களும் கந்தர்வனால் வயிற்றில் உருவாகியிருக்கும் அந்த கர்ப்பத்தை கலைக்க பல வழிகளை செய்தனர். ஆனால் அக்கருவானது உறுதியாயிருந்தது. அதுவே ஒரு நாளில் பத்மாவதியின் வயிற்றில் இருந்து கொண்டுதானே சத்தமாய் அவளிடம், அம்மா, நீ என்னை அழிக்க முயலாதே, அது நடக்காது. நான் காலநேமி எனும் அசுரனின் மறுபிறப்பு. என்னை அப்பிறப்பில் அந்த நாராயணர் கொன்றொழித்தார். அவரை மீண்டும் பழிவாங்கவே நான் உன் கற்பத்தில் ஜெனித்திருக்கிறேன். நான் பிறக்கும் வரை நீ அமைதியாயிரு. என்னை அழிக்க முடியாது என்றது. அதை கேட்டு பத்மாவதியும் வெறுப்புடன் அக்குழந்தையை தாங்கினாள். ஒன்றல்ல இரண்டல்ல, சுமார் 10 வருடங்களாய் அவள் அக்கருவை சுமந்தாள். இறுதியிலேயே அவனை பெற்றெடுத்ததுமே முதல் நாளிலிருந்தே அவனை வெறுத்து ஒதுக்கினாள். முன்னுரைத்தது போலவே கம்சன் எனும் பெயருடன் அழைக்கப்பட்டான் அவன். அவனுக்கு மூத்தவர்களாய் அங்கு 8 சகோதரர்களும் 5 சகோதரிகளும் ஏற்கனவே இருந்தனர். அவர்கள் உட்பட அனைவருமே முறை தவறி பிறந்த பிறப்பான கம்சனை வெறுத்தனர். குடும்பத்திற்குள்ளே தனித்து விடப்பட்டான் கம்சன். ஆதலால் அவனுக்குள் எப்போதுமே வேற்றுமை உணர்வே இருந்தது. குலத்தின் மீதோ, பெற்றோர்கள் மீதோ, சகோதரர்கள் மீதோ எப்போதும் அவனுக்கு அன்பு தோன்றவில்லை. அதற்கான வாய்ப்பும் அங்கு கொடுக்கப்படவில்லை. எனவே அரியணை மீது மோகம் கொண்டான் கம்சன். சிறுவயதிலேயே பெற்ற தந்தையை சிறையில் இட்டான்.
எதிர்க்கும் சகோதரர்களை தண்டித்தான். எதுகுலமே என் கீழ் என வரையறை வகுத்து அரியணை ஏறினான். நீங்கா நோன்புகளையும் தாங்கா தவங்களையும் புரிந்து பல வரம் பெற்று எவராலும் எதிர்க்க இயலாதவனாய் பூமியில் பேர் அரசன் ஆனான். அச்சமயம் ஜராசந்தன் எனும் மகத நாட்டை ஆண்ட அரசன் ஒருவன் கம்சனின் பலம் அறிந்தும் அவனை எதிர்க்க வர, அப்படையை தனி ஒருவனாய் நின்று கம்சன் அழித்தான். அதைக் கண்டு ஈர்க்கப்பட்ட ஜராசந்தன் தன் மகள்களான அஸ்தி மற்றும் பிராப்தியை கம்சனுக்கு மணம் செய்து கொடுத்து அவனை தன் மருமகன் ஆக்கிக் கொண்டான். கம்சனும் மகத நாட்டையும் தன்னுடன் இணைத்து கொண்டான். இங்கனம் பெரும் பலம் பெற்ற கம்சன் தொடர்ந்து வேள்விகள் நடத்தி தன் அதிகாரத்தை பெருக்கிக் கொண்டான். வரங்களும் வீரமும் கூட கூட பூலோக மக்கள் எல்லாரையும் அடிமைப்படுத்த ஆரம்பித்தான் கம்சன். கூட முற்பிறவி நினைவுகளுடன் நாராயணரை அழிக்க வேண்டும் எனும் எண்ணம் அவனுள் இருந்ததால் தேவலோகம் வரை படையெடுத்தான். இதனால் சாதாரண மக்கள் முதல் தேவர்கள் வரை அவனின் கொடுமைகளை தாங்க முடியாமல் தவித்தனர். அதனால் இறுதியிலே அனைவரும் இணைந்து மகாவிஷ்ணுவை சந்தித்து கம்சனின் ஆட்சிக்கு முடிவு கட்டுமாறு வேண்டினர். அச்செய்தியானது உலகங்களிலும் சஞ்சரிக்கும் நாரத முனியின் காதுகளுக்கும் எட்டியது. உண்மையில் அந்த கம்சன் விஷ்ணு பகவானின் தீவிர பக்தனும் இந்திரரின் நண்பருமான நாரத முனியின் மீது தீராத பாசம் கொண்டிருந்தான். பல முறை அவரை தன் தவத்தால் சிறப்பித்திருந்தான். அதனால் நாரத முனிக்கும் அவன் தீயவன் என்றபோதும் தனிப்பட்ட முறையில் அவன் மேல் அக்கறை இருந்தது. அதன் நிமித்தம் தேவலோக சமையில் கம்சனின் அழிவு குறித்து தேவர்கள் கலந்தாலோசிப்பதை செவிவெளி அறிந்த நாரத முனியும் உடனடியாக யாரும் அறியா வண்ணம் பூலோகம் வந்தார். வந்தவர் கம்சன் ஆளும் பகுதியாம் மதுராவில் ஒரு நந்தவனத்தை அடைந்து அங்கிருந்து தூதன் ஒருவன் மூலமாய் யாரும் அறியா வண்ணம் கம்சனை அங்கு வரச் செய்து அவனிடம், வீரனே, சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட பணிகளால் நீ என்னை முறையாய் வழிபட்டாய். இப்போது நான் சொல்வதை கேள். சில நாட்களுக்கு முன் சுமேரமலை உச்சியில் தேவர்களின் கூட்டம் நடந்தது. அதில் பிரம்மர், நாராயணர், இந்திரன் முதலான தேவர்கள் உன் அழிவுக்கென பயங்கரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அதன்படி உன் சகோதரியான தேவகியின் வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தை உனக்கு மரணத்தை ஈட்டித் தருவான். அதுவும் அக்குழந்தை விஷ்ணுவாயிருப்பான் என அறியப்படுகிறது. தேவர்களின் தேவனான அவனது கைகளில் இருந்து மரணத்தை சந்திப்பது பெருமைக்குரிய காரியம்தான். இருந்தும் நீ விரும்பினால் தேவகியின் அந்த கருவை அழிக்கவும் உன் செல்வத்தை அனுபவிக்கவும் முயன்று பார். நான் உன்னிடம் பேரன்பு கொண்டிருப்பதாலேயே இந்த இரகசியத்தை உனக்கு அறிவித்தேன். இதிலிருந்து நீ மீள்வதும் மாழ்வதும் உன் கையில்தான் இருக்கிறது. இனி உன்னிடமிருந்து விடை பெறுகிறேன். நீ நலமாயிருப்பாயாக என வாழ்த்திக் கொண்டு சென்றார் நாரதர். ஆனால் அதை கேட்ட பின்பு கம்சனோ உரக்க நகைத்தான். என்னது, எனக்கு அழிவா? எப்பேற்பட்ட மன்னன் நான்? என்னுடைய இந்த பெரும் கரங்களைக் கொண்டு பூமியையே கலங்கடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு எனக்கு. என்னையா அந்த தேவர்கள் அச்சுறுத்த பார்க்கிறார்கள்? இல்லை, ஒருவேளை அவர்கள் கேலி பேசியிருப்பார்கள். அதை இந்த கலகக்கார நாரத முனி கேட்டு வந்து என்னிடம் கலகம் மூட்டிவிட்டு போயிருக்கிறார். அமைதியான மனோபாவம் கொண்டவர்கள் மத்தியில் சச்சரவையும் கருத்து வேறுபாடுகளையும் உண்டாக்குவதுதானே இந்த நாரதரின் வேலை. அதனால்தான் எனக்கும் தேவர்களுக்கும் மத்தியில் பகைமையை உண்டாக்கி போயிருக்கிறார் என வாய்விட்டு கூறினான். இருந்தும் கம்சனின் உள்ளத்திலே ஒருவித அச்சம் தோன்றியது. அவன் மனம் கோபத்தில் எரிந்தது. தேவகி அவனின் மூத்த சகோதரி. சமீபத்தில்தான் அவளுக்கும் அமைச்சரவையின் முக்கிய மந்திரியான வசுதேவருக்கும் திருமணம் நடந்திருந்தது. எனவே எவரும் அறியாமல் தனக்கு நெருக்கமான அசுர வீரர்களை அழைத்து அவன் அவர்களிடம், நான் தேவர்களை பின்பற்றும் மனிதர்களை இன்று முதல் ஒடுக்கப் போகிறேன். நீங்களும் பல்வேறு வடிவம் தாங்கி உலகம் முழுக்க சுற்றித் திரிந்து எனக்கு எதிரானவர்களை கொல்லுங்கள். கருவில் இருக்கும் குழந்தையாலேயே எனக்கு அழிவு என நாரதர் கூறினார். ஆகவே கருவுற்றிருக்கும் பெண்கள் அத்தனை பேரையும் கருத்தில் கொள்ளுங்கள். அவர்களின் நடமாட்டங்களை கவனியுங்கள் என கட்டளையிட்டான். பின்பு அவன் தன் நம்பிக்கைக்குரிய அமைச்சர்களை அழைத்து அவர்களிடம், என் சகோதரி தேவகியின் 8ஆம் குழந்தையாலேயே எனக்கு மரணமாம். நாம் ஐயம் கொள்ளும் அந்த பேர் அழிவு ஆரம்பத்திலேயே ஒடுக்கப்பட வேண்டும். ஆகவே தேவகிக்கு பிறக்கும் அத்தனை கருவும் அழிக்கப்பட வேண்டும். அவள் இனி காவலர்களால் பாதுகாக்கப்பட்டு அந்தபுரத்தில் மட்டும் இருக்கட்டும்.
அவள் கருவுற்ற உடனேயே என் பணிப்பெண்களை வைத்து மாதங்கள் சரியாக கணக்கிடப்படட்டும். பிரசவ காலம் வந்ததும் அக்குழந்தையை நாம் கொன்றுவிடலாம். மேலும் இதை முதலில் வசுதேவன் அறியாவண்ணம் ரகசியமாய் வைத்துக் கொள்வோம். நல்ல முயற்சியால் விதியின் போக்கை தவிர்ப்போம். மந்திரங்களும் பக்தியும் கெட்ட விதியை கூட நல்லதாய் மாற்றவல்லவை என்றான். இங்கனம் நாரதர் வாயிலாக தன் மரணத்தை குறித்து கேள்வியுற்ற கம்சன் ஒரு புறம் தேவகியின் கருவை அளிக்க பலவாறு ஆலோசனை செய்தான். மறுபுறம் விஷ்ணு பகவானோ அவன் திட்டங்கள் அனைத்தையும் தன் ஞான திருஷ்டியின் வாயிலாக அறிந்து கொண்டார். எப்படியும் தேவகியின் முதல் 7 குழந்தைகளையும் கம்சன் அளிப்பான். 8வதாய் நான் அவள் கருவறையில் தோன்ற வேண்டும். அப்படியென்றால் அந்த 7வராய் யாரை தோன்ற செய்வது என்று நினைக்கையிலே அவர் மனதிலே நீண்ட காலமாய் நீரில் வாழும் ஷரகர்ப்ப அசுரர்கள் என அழைக்கப்படும் 6 அசுர சகோதரர்கள் நினைவிற்கு வந்தார்கள். இறப்பிலிகளாய் தேவர்களைப் போன்று பலம் மிக்கவர்களாய் பிரகாசமானவர்களாய் ஒரு காலத்தில் இருந்த இந்த ஷரகர்ப்ப அசுரர்கள் யாரென்றால் காலநேமியின் 6 மகன்கள் ஆவர். அதாவது அசுர பேரரசன் இரண்யகசிபுவின் பேரர்கள். இந்த 6 சக்தி வாய்ந்த அசுரர்கள் ஒரு சமயம் தங்கள் தாத்தா இரண்யகசிபுவின் தொடர்பை கைவிட்டு பிரம்மதேவரை திருப்திப்படுத்த ஜடாமுடி தரித்து பெரும் தவம் செய்தனர். அதில் மகிழ்ந்த பிரம்மரும் அவர்கள் முன் தோன்றி வேண்டும் வரம் யாது என கோர, அவர்களோ எங்களுக்கு எந்த தேவராலும் கந்தர்வ சித்த முனிவர்களாலும் மனிதர்களாலும் மரணம் நேரக்கூடாது என வேண்டினர். பிரம்மரும் அப்படியே ஆகட்டும் என வரம் கொடுத்து மறைய, அதை கேள்வியுற்ற அவர்களின் தாத்தா இரண்யகசிபுவோ கோபம் கொண்டு, உலகமே என்னை தெய்வமாக வணங்கும் இக்காலகட்டத்தில் என் பேரர்களாகிய நீங்கள் 6 பேரும் என்னை மதியாமல் அந்த பிரம்மனையா வணங்க செய்தீர்கள். இனி உங்கள் மீது எனக்கு எந்த பாசமும் இல்லை. ஆகையால் உங்களுக்கு நான் சாபமிடுகிறேன். இனி நீங்கள் 6 பேரும் பாதாளத்தில் சென்று அங்குள்ள நீர் நிலைகளில் மரணத்தை போன்ற உறக்கம் கொண்டிருங்கள். பல யுகங்கள் தாண்டி உங்களுக்கு ஷட்கற்பர்கள் என பெயர் வைத்த உங்கள் தந்தையின் கைகளாலேயே பிறந்ததும் இறந்து உங்கள் பிறவியை முடித்துக் கொள்ளுங்கள் என சாபமிட்டார். அப்படியே அச்சாபம் பலிக்க ஷட்கற்பர்கள் அப்போதுதானே பாதாளம் சென்று நீருக்குள் மூழ்கி ஆழ்ந்து உறங்கினர். அந்த 6 பேரின் நினைவு விஷ்ணு பகவானுக்கு தோன்றியது. காலநேமியின் 6 புத்திரர்களும் தந்தையின் கையாலேயே மரணத்தை பெறுவீர்கள் எனும் சாபத்தை பெற்றிருப்பவர்களுமான இந்த ஷட்கற்பர்களையே நாம் தேவகியின் கருவில் தோன்றச் செய்தால் காலநேமியின் மறுபிறப்பாம் இந்த கம்சனின் கைகளாலேயே இவர்கள் மடிந்து விமோச்சனம் பெறுவார்கள் என்று எண்ணிக்கொண்டு நேரே பாதாளம் சென்றார் விஷ்ணு பகவான். அங்கு நித்ராதேவியின் ஆளுகையில் நீண்ட உறக்கத்தில் இருக்கும் ஷட்கற்பர்களை கண்டு அவர்களுக்கு உயிர் மூச்சை கொடுத்து நித்ராதேவியிடம் விஷ்ணு பகவான், தேவி, நீ இவர்கள் 6 பேரையும் வரிசையாக எடுத்து தேவகியின் கற்பத்தில் வை. 7வதாய் என் அம்சம் கருவில் இருக்கும்போது நாம் கம்சனை குழப்ப அதை 7ஆம் மாதத்தில் எடுத்து வசுதேவரின் மற்றொரு மனைவியாம் ரோஹிணியின் கருவறையில் வைப்போம். அங்கு என் அண்ணனாம் பலராமராய் அவர் பிறக்கட்டும். கம்சனும் தன் மனதில் தேவகி 7ஆம் முறை வேலை தவறி குழந்தையை ஈன்றாள் என நினைத்து கொள்ளட்டும். ஆகவே 8ஆம் முறை நான் தேவகியின் கருவில் இருக்கும்போது அவன் மிக்க கவனமாயிருப்பான். அப்போது கம்சனின் பசுக்களின் அதிகாரியான நந்தகோபனின் மனைவியாம் யசோதையின் கருவில் நீ உருவாகிவிடு. நாம் இருவரும் ஒரே சமயத்தில் பிறந்து அந்த நாளிலே நான் யசோதையிடமும் நீ தேவகியிடமும் எடுத்து செல்லப்படுவோம். நமது இந்த பரிமாற்றத்தை அறியா கம்சன் 8வதாய் பிறந்த உன்னை கொல்வான். அப்படி நீ இறந்ததும் சொர்க்கத்தை அடைவாய். அங்கு என் பெயரால் இந்திரதேவன் உன்னை ஒரு தேவதையாக்கி அவனின் தங்கையாய் ஏற்பான் என்றார். நித்ராதேவியும் பகவானின் அந்த வார்த்தைகளை ஏற்று அப்படியே ஆகட்டும் என கூறி அதற்கு உடன்பட்டாள். இங்கனம் இவர்களின் திட்டப்படியே தேவகி 6 முறை கருவுற்றாள். ஷட்கற்பர்கள் 6 பேரும் வரிசையாய் அதில் பிறந்தனர். பிறந்ததும் அவர்களை கல்லில் அடித்து கொன்றான் கம்சன். 7வது கரு 7வது மாதத்தில் ரோஹிணியின் வயிற்றிற்கு நித்ராதேவியால் மாற்றப்பட்டது. தன் அந்த திடீர் கற்பத்தை கண்டு அதிர்ந்த ரோஹிணியிடம் நித்ராதேவி விவரங்களை கூற,
அதில் நிறைவடைந்த ரோகிணியும் அக்கருவை கவனத்துடன் பாதுகாத்து நிறை மாதத்தில் பெற்றெடுத்தாள். இதை அறியா கம்சனோ அரண்மனையில் தேவகியின் கரு கலைந்துவிட்டது என கருதினான். அடுத்ததாய் அவள் 8வது கர்ப்பத்தை தரித்தபோது, இவனே நம்மை அழிக்க பிறக்கப் போகிறவன் என மிக்க கவனத்துடன் தேவகியை கண்காணித்தான் கம்சன். அதே வேளையில் வெளியே யசோதையின் கருவில் வளர்ந்தாள் நித்ராதேவி. 8ஆம் மாதத்தில் இருவரும் ஒரே நேரத்தில் பிறந்தனர். திட்டமிட்டபடியே யாரும் அறியாமல் தந்தை வசுதேவரின் உதவியால் பரிமாற்றப்பட்டனர். பின் பிள்ளை பிறந்ததை கேள்வியுற்று கம்சன் புதிதாய் பிறந்த அதை தன் கைகளில் ஒப்படைக்குமாறு கட்டளையிட, வசுதேவரும் ரோகிணியும் கண்ணீர் விட்டபடி, மன்னா, என் மகன்கள் அத்தனை பேரையும் கொன்றுவிட்டாய், இதுவோ பெண் குழந்தை, இதையுமா நீ கொல்ல நினைக்கிறாய் என்று கதறினர். ஆனால் கம்சனோ எக்கதறலையும் ஏற்றுக்கொள்பவனாயில்லை. அவன் அந்த பிஞ்சு குழந்தையின் காலை பிடித்து இழுத்து சுழற்றி கல்லிலே மோதச் செய்தான். ஆனால் அக்குழந்தையோ இறக்கவில்லை. உடனே அது மனித உருவை கைவிட்டு தெய்வீக ஆடை அலங்காரங்களுடன் கூடி வளர்ந்து தெய்வ உரு எடுத்து பெண்ணாய் கம்சனை நோக்கி, உன் அழிவுக்கானவன் ஏற்கனவே பிறந்துவிட்டான். உன்னை காத்துக்கொள் கம்சா. இன்று என்னை கொன்ற உன் குருதியை நீ பகைவனால் தாக்கப்படும்போது நான் குடிப்பேன் பார் என்று கூறி பயங்கரமாய் சிரித்துவிட்டு தேவலோகம் சென்று மறைந்தது. அவளின் அந்த வார்த்தைகளை கேட்டதும் கம்சன் நிலை குலைந்தான். ஓடிச் சென்று தனிமையில் தேவகியை சந்தித்து அவளிடம் மன்னிப்பை வேண்டினான். இரக்கமற்றவனாய் கவனமாய் உன் பிள்ளைகளை கொன்றாலும் விதியை என்னால் வெல்ல முடியவில்லை தேவகி, என்னை மன்னித்துவிடு என கூறி கண்ணீரால் குளித்தான். அதைக் கண்டு தேவகியும் பிறக்காத பிள்ளையின் மேல் அன்பு கொள்ள முடியாதது போல பிறந்த உடனே இறந்தவனிடமும் அன்பு கொள்ள முடியாது. என் பிள்ளைகள் பிறந்தனர், ஆனால் அதன் மேல் அன்பு கொள்ளும் முன்னரே கொல்லப்பட்டனர். இங்கு காலனே அனைத்தையும் இயக்குகிறான். இறப்பு எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். முதுமையோ இளமையோ கருவறையோ குழந்தையோ எதுவுமே காலனின் கைகளில் இருந்து தப்புவது சிரமம். அந்த காலன் இயக்கும் நாம் ஒரு கருவி மட்டுமே. எனவே தம்பி, என் பிள்ளைகளின் மரணத்திற்கு நீ காரணமல்ல. உன்னை நான் மன்னிக்கிறேன் என்றாள். இப்படியாய் அவளின் சொற்களை கேட்ட கம்சன் தன் முயற்சிகள் அத்தனையும் தோற்று போனதால் மனம் தளர்ந்தவனாய் தன் அறைக்குள் நுழைந்தான். அதற்குள் வசுதேவர் இரகசியமாய் அரண்மனையில் நந்தகோபனை சந்தித்து, நந்தா, உன் மனைவி யசோதையிடம் இருக்கும் குழந்தை என் மகனாவான். தீயவனாம் கம்சனை அழிக்க பிறந்தவன் அவன். இறைவனின் சித்தத்தாலேயே நேற்று யசோதையிடம் பரிமாற்றப்பட்டான். இது மட்டும் கம்சனுக்கு தெரிந்தால் நிச்சயம் அவன் அந்த சிசுவை கொன்று விடுவான். ஆகவே நீ உன் மனைவியையும் என் மகனையும் அழைத்து கொண்டு கோகுலம் செல். அங்கு ஏற்கனவே பிள்ளை பெற்றிருக்கும் என் துணைவி ரோகிணியையும் அவள் பெற்றிருக்கும் என் மகனையும் பாதுகாத்து வா. அவன் என் மூத்த மகன், உன்னிடம் இருப்பவன் என் இளையவன். ஒரு தந்தியாய் அவர்களை அருகிருந்து பாதுகாக்கும் கடமையை என்னால் செய்ய இயலவில்லை. அதை நீ செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்கிறேன் என்று கெஞ்சினார். நந்தகோபரும் அதை ஏற்றார். அப்போதே யசோதையையும் குழந்தையையும் அழைத்து கொண்டு கோகுலம் சென்றார். அங்கு ரோகிணியின் கையில் இருக்கும் மூத்த மகனுக்கு பலராமர் என பெயர் சூட்டினார். யசோதையின் கையில் இருக்கும் இளைய மகனுக்கு கிருஷ்ணர் என பெயர் சூட்டினார். அவர்கள் இருவரும் ஒன்றாய் கோகுலத்திலே வளர்ந்து வர ஆரம்பித்தனர். அதிலே கிருஷ்ணர் தன் சிறு வயதிலிருந்தே பல லீலைகள் புரிந்தார். பூதனை கொன்றார், இந்திரனை எதிர்த்தார், கோவர்த்தன மலையை தூக்கி பிடித்தார், காளியன், தேனுகன், பிரம்பலன் எனும் அசுரர்களை வீழ்த்தினான். இப்படியாய் ஒரு 11 வயது சிறுவனின் அச்செயல்கள் எல்லாம் கம்சனின் காதுகளுக்கும் எட்டியது. அதை கேள்வியுற்று அவன் தன் மனதிலே, ஒருவேளை எனக்கு வரப்போகும் மரணத்திற்கான அருஞ்செயல்கள்தான் இவையோ என அஞ்சினான். ஆகவே அன்று நள்ளிரவிலே அவன் தன் உற்றார் உறவினர்களை அழைத்து அவர்களிடம், வீரர்களே, சில காலமாய் நான் ஆயர்பாடியில் நந்தகோபனின் மகனாம் கிருஷ்ணரின் வீரதீர செயல்கள் குறித்து கேள்விப்பட்டு வருகிறேன். அந்த சிறுவனின் செயல்கள் கட்டுப்படுத்தும் முறை பற்றி நான் அறிந்த பாடில்லை. யார் அவன்? தேவலோகத்தின் வழி தோன்றலா? மனிதர்களின் சக்திக்கு அப்பாற்பட்ட செயல்களை அவன் செய்து வருகிறானே. அவன் சிறுவனல்ல, அந்த வேடம் புனைந்து விளையாடிக் கொண்டிருக்கும் தேவன் அவன். அவனை என் எதிரிலே நிறுத்தி போரிடுவதைப் போல நான் கற்பனை செய்தால் என் முற்பிறவியில் என்னை அளித்த காலனைப் போலவே அவன் எனக்கு தெரிகிறான்.
அவனிடம் தேவ சக்தி இருக்கிறது. அந்த விஷ்ணு வாமனனாகி பலியை கொன்றது போல, நரசிம்மமாகி என் பாட்டன் இரணியகசிபுவை கொன்றது போல, ராமராகி ராவணனை கொன்றது போல என்னையும் கொல்ல ஒருவேளை இன்று இந்த நந்தனின் மகனாய் உருவம் தாங்கி வந்துள்ளானோ? ஆகவே என் அருமை சொந்தங்களே, இன்று போல் என்றும் என் உடனிருங்கள். நாம் ஒன்றாய் அந்த எதிரியை அழிக்கலாம் என்று அவர்களிடம் பயத்தால் அழுது புலம்பினான். அதை கேட்டு அவர்களும் அவனுக்கு ஆறுதல் கூறிவிட்டு அகன்று சென்றுவிட, அன்று இரவுதானே மீண்டும் நாரதர் அவன் முன் தோன்றி, கம்சா, நீ நினைத்தது அனைத்தும் சரியே. உன்னிடம் அன்றே நான் எச்சரித்தேன். நான் கூறியது போலவே அந்த நாராயணர் உன் சகோதரியின் வயிற்றில் 8ஆவதாய் பிறந்தார். அக்குழந்தையை வசுதேவர் அன்றிரவே நந்தகோபன் யசோதையின் குழந்தையுடன் பரிமாற்றி விட்டார். நீ அன்று கொன்ற பெண் குழந்தை யசோதைக்கு பிறந்தவள். தேவகிக்கு பிறந்த 8ஆமானவன் ஆயர்பாடியில் கிருஷ்ணன் எனும் பெயர் கொண்டு வளர்ந்து வருகிறான் என்று அத்தனை தகவல்களையும் கூறி சென்றார். அதை கேட்டு இடி விழுந்த மரம் போல் ஆனான் கம்சன். அவன் கோபம் முழுக்க வசுதேவரின் பக்கம் திரும்பியது. ஆகவே அவன் அப்போதுதானே வசுதேவரை அழைத்து, மூட வசுதேவனே, நீ என்னை ஏமாற்றி விட்டாய். என் வீட்டில் என்னால் வளர்க்கப்பட்ட நீ என்னையே கொல்வதற்கென தீச்செயல்கள் புரிந்திருக்கிறாயே. உன்னை போல் நன்றி கெட்டவன் உலகில் இல்லை. என்னை கொன்று உன் மகனை கொண்டு இந்த மதுராவை ஆளலாம் என்றுதானே நினைத்து பிள்ளைகளை அன்று பரிமாற்றம் செய்திருக்கிறாய். இங்கேயே பிறந்து என் தந்தையால் வளர்க்கப்பட்டு என் தமக்கையின் கணவனாகி நம் எதுகுலத்தின் ஆசானாகி நீ என் அழிவுக்கல்லவா வழிவகை செய்திருக்கிறாய். பிறந்ததுமே அந்த சிசுவை கொன்றிருக்கலாமே. ஆனால் அவனை மறைமுகமாய் நீ வளர்த்து இன்று எனக்கும் அவனுக்கும் அல்லவா பகையை ஏற்படுத்தி இருக்கிறாய். வயது முதிர்ந்தும் அறிவு முதிராத உமக்கு இத்தனை நாட்களாய் மரியாதை செய்ததற்காக நான் வெட்கப்படுகிறேன் என்று வசைபாடினான். அதற்கு வசுதேவரோ எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக நின்றார். பின் கம்சன் தன் நம்பிக்கைக்குரிய தானபதி அக்ரூரரை அழைத்து அவரிடம், நான் இந்த வசுதேவரின் மகன்களான கிருஷ்ணரையும் பலராமரையும் காண விரும்புகிறேன். எனவே தாம் ஆயர்பாடி சென்று நந்தனையும் மற்ற கோபர்களையும் அவர்களின் கப்பத் தொகையை எடுத்துக்கொண்டு இங்கு வருமாறு அவர்களை அனுப்பி வையுங்கள். கூட என் தமக்கையின் மகன்களான இருவரையும் நான் நடத்தவிருக்கும் வில் திருவிழாவில் வந்து கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுங்கள். ஒருவேளை அவர்கள் வர மறுத்தால் நான் அவர்களை அடக்குவேன் என எச்சரியுங்கள். அக்ரூரரே, அனைத்தையுமே எனக்கு சாதகமாக செய்யுங்கள் என்று கூறிச் சென்றான். அதை கேட்டு அவரும் அடுத்த கணமே மதுராவில் இருந்து புறப்பட்டார் ஆயர்பாடி நோக்கி. பின் கம்சன் மீண்டும் வசுதேவரை நோக்கி கோபத்தால் திரும்ப, அருகில் நின்ற அந்தகன் எனும் முதன்மை பேச்சாளன் கம்சனை கடிந்து, மன்னா, நீ இப்படி பேசுவது உனக்கு தகாது. எதுகுலத்தினர் யாரும் உன்னை விரும்பவில்லை என்பதை கருத்தில் கொள். உன்னாலே நம் குலம் இழிவடைந்திருக்கிறது. வயதில் பெரிய ஆசானை அவமதிப்பது கொலைக்கு சமம். நீயோ எப்போதும் உன் அரச கடமைகளை செய்வதில் பின்தங்கியும் ஒன்றுமில்லாத காரணங்களுக்கு கோபப்படுபவனாகவும் உன் உறவினர்களுக்கு தீங்கிழைப்பவனாகவும் இருக்கிறாய். இப்படிப்பட்ட உன்னைதான் பிறக்கும் போதே கொன்றிருக்க வேண்டும். பெற்ற தந்தையை சிறையிட்டு நீ செய்யும் இந்த ஆட்சி நல்லாட்சி என்று நினைக்கிறாயா? உனக்கு அழிவு காலம் நெருங்குகிறது. வயதில் மூத்த இந்த வசுதேவரை நீ நிந்திக்கும் போதே அது ஆரம்பமாகிவிட்டது. வேண்டுமென்றால் கிருஷ்ணருடன் இணக்கமாயிரு. வீணாய் அவர்களை எதிர்ப்பாயாயின் உன் அழிவு நிச்சயமே என கொதித்து பேசினார். அதை கேட்டு இன்னும் கோபமுற்ற கம்சனோ கடும் குரலில் அந்தகனின் ஒற்றை சொல்லுக்கும் பதில் தராமல் கண்கள் சிவக்க, கேசி எனும் குதிரை வடிவம் கொண்ட அசுரனை கிருஷ்ணரை கொல்லுமாறு ஏவினான். ஆனால் அந்த அசுரரையும் கிருஷ்ணர் கொன்று கேசவன் எனும் பெயர் பெற்றார். இப்படி தன் முயற்சியானது தோல்வி அடைந்ததைக் கண்டு ஐயமுற்றான் கம்சன். ஆயர்பாடியில் கிருஷ்ணரோ வெற்றி கொண்டாட்டத்தில் இருந்தார். அப்போதே அக்ரூரர் பலரிடம் விசாரித்து கொண்டு கிருஷ்ணரை நேரில் சந்தித்தார். பிள்ளை பருவத்திற்கும் இளமை பருவத்திற்கும் இடைப்பட்ட வயதில் இருக்கும் மஞ்சள் ஆடை உடுத்திய மகத்தான வீரனாயிருக்கும் கிருஷ்ணரையும், கூட வயதில் மூத்தவனாய் அறிவில் சிறந்தவனாய் நீல நிற ஆடை உடுத்தியவனாயிருக்கும் பலராமரையும் கண்டு உள்ளத்தில் மகிழ்ந்து, நாராயணரின் திரு அவதாரங்களை இப்பிறப்பில் காணும் பாக்கியம் பெற்றேனே என நிறைவடைந்து அக்ரூரர் அவர்களிடம், பிள்ளைகளே, மதுராவில் உங்கள் மாமனாம் கம்சன் வில் திருவிழா ஒன்றை நடத்தவிருக்கிறார்.
அதற்கு வருமாறு உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அங்கு உங்கள் தந்தை வசுதேவர் வயது முதிர்விலும் கம்சனின் ஒடுக்குமுறையால் தினமும் துன்பப்பட்டு வருகிறார். நீங்கள் வந்து சற்றேனும் அவருக்கு ஆறுதல் அளியுங்கள். தேவகி தேவியும் தினமும் உங்களை நினைத்து வருந்தி மெலிந்து போய் கிடக்கிறாள். எனவே மாதவா, பகைவரை அழிப்பவனே, உன் தந்தையை அந்த கம்சன் அவையில் அவமதிப்பதை தடுக்க வேணும். நீ மதுராவிற்கு வா. வந்தால் உன் பெற்றோர்கள் கவலையை கைவிடுவர் என்றார். அதையெல்லாம் பொறுமையுடன் கேட்ட கிருஷ்ணரோ தன் பிறப்பு வளர்ப்பு என அனைத்தையும் ஏற்கனவே அறிந்திருந்ததால் மறுபேதும் கூறாமல் அப்படியே ஆகட்டும் என கூறி மதுரா வர சம்மதித்தார். மறுநாளே தன் உற்றார் உறவினர் புடைசூழ பலராமரும் கிருஷ்ணரும் அக்ரூரர் முன்னிலையில் மதுராவிற்கு பயணித்தனர். நாட்டை அடைந்ததும் முதலில் கிருஷ்ணரும் பலராமரும் யாரும் அறியா வண்ணம் கம்சனின் அரண்மனை சென்று ஆயுத கிடங்கிற்குள் நுழைந்து அங்கு கம்சனின் புகழ்பெற்ற வில்லை கண்டனர். தூணுக்கு ஒப்பானதும் தேவர்களால் கூட நான் பூட்ட முடியாததுமான அந்த வில்லை தூக்கினார் கிருஷ்ணர். வலுவாக வளைத்தார், இரண்டாக முறித்தார். அதனால் இடி போன்ற சத்தம் எழவே மெல்ல அந்த அறையை விட்டு ஓடினர் பலராமரும் கிருஷ்ணரும். அதை கண்டு பீதியடைந்த காவலன் ஓடிச் சென்று கம்சனிடம் அதை தெரிவிக்க, அதை கேட்டு பீதியடைந்த கம்சனோ, ஒரு முடிவுடன்தான் இந்த வசுதேவரின் மகன்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை சூழ்ச்சி செய்துதான் நான் கொல்ல வேண்டும் என மனதிற்குள்ளே தீர்மானித்துக் கொண்டு தான் நாளை நடத்தப் போகும் வில் விழாவிற்கான பணிகளின் ஏற்பாடுகளை பார்வையிட சென்றான். மேடை, அலங்காரம் என அனைத்தையும் பார்வையிட்டவன் உலக புகழ்பெற்ற சாணுரன், முஷ்டிகன் எனும் பெயர் கொண்ட இரு மற்போர் வீரர்களை அழைத்து அவர்களிடம், வீரர்களே, நாளை இந்த அரங்கத்திலே கிருஷ்ணர், பலராமன் எனும் இரு சிறுவர்கள் தோன்றுவர். வயதை பார்த்து அவர்களை சாதாரணமாக நீங்கள் எண்ண வேண்டாம். பலம் வாய்ந்தவர்கள் அவர்கள். அவர்களை நீங்கள் கொன்றுவிட்டால் நான் இம்மையிலும் மறுமையிலும் நலமாக இருப்பேன் என்றான். அதற்கு அந்த மற்போர் வீரர்களும், மன்னா, கவலையடையாதீர்கள். நாளை அவர்கள் எங்கள் முன் வந்தாலேயே கொல்லப்பட்டார்கள் என்று அறிவீராக என்று நம்பிக்கை வார்த்தைகள் கூறி விடை பெற்றனர். கம்சனும் மகிழ்ந்தான். இருந்தும் அவன் அதுவும் போதாதென்று குவாலயா பீடம் எனும் மதம் கொண்ட யானையை வாசலிலே நிற்க வைத்து வசுதேவனின் மகன்கள் வரும்போதே அவர்களை யானையை கொண்டு மிதித்தே கொல்ல வேண்டும் என திட்டம் தீட்டியிருந்தான். இரவு முழுக்க கம்சனுக்கு தூக்கமில்லை. நாரதரின் வாக்கு உண்மையாகி விடுமோ என அச்சத்தால் வியர்த்தான் அவன். மறுநாளும் விடிந்தது. நாடே கோலாகலமாயிருந்தது. பல்வேறு அண்டை நாட்டவரும் விழாவை காண மதுராவில் கூடி வழிந்தனர். அதில் எல்லாராலும் அழகாலும் துடுக்குத்தனத்தாலும் கவரப்படும் விதமாய் கிருஷ்ணரும் பலராமரும் அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து கொண்டே இருந்தனர். உடல் முழுக்க சந்தன குழம்பும் மலர் மாலைகளும் சூடி ஒப்பற்ற அழகுடன் திரியும் அவர்களை பார்த்து, இவர்கள்தான் அந்த அசுரர்களை கொன்ற யதுகுல வீரர்கள் என பலரும் கிருஷ்ணரையும் பலராமரையும் சுட்டிக்காட்டி புகழ்ந்து கொண்டே இருந்தனர். அதையெல்லாம் கேட்டும் கேட்காததுமாய் அரங்கத்தின் முகப்பு வாயிலை இருவரும் அடைய அங்கு அவர்களை தாக்க வேண்டும் என நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த யானையை அதன் பாகன் மதமேற்றி விட்டான். மதம் கொண்ட யானையும் பிளிரிக் கொண்டே அவர்களை தாக்க முன் சென்றது. அதை கண்டு கம்சனின் அந்த தீய திட்டத்தை உணர்ந்த கிருஷ்ணர் பலமாய் சிரித்து கொண்டே, கம்சா, இந்த யானையின் மூலம் நீ என்னை கொல்ல விரும்புகிறாய் எனில் உண்மையில் நீ இன்று யமலோகம் செல்ல காத்து கொண்டுதான் இருக்கிறாய் போலும் என்று கூறிக்கொண்டே ஒரே வீச்சில் யானையின் மேல் பாய்ந்து அதன் வாலை பிடித்து இழுத்து கீழே கிடத்திவிட்டு பலராமரின் உதவியுடன் அதன் தந்தத்தை பிடுங்கி அதை கொண்டுதானே அந்த யானையை தாக்கி கொன்றார் கிருஷ்ணர். அதை கண்டு வந்தவர் அனைவரும் மகிழ்ச்சி கூக்குரலிட்டனர். தேவலோகத்திலிருந்து வந்த இரட்டை அஸ்வினி குமாரர்கள் இவர்கள்தான் போலும் என்று புகழ்ந்தனர். முன்பை விட இன்னும் பொலிவாய் அவர்கள் இருவரும் அரங்கினுள் நுழைந்தனர். இதை கண்டு மேடையில் இருந்த கம்சனோ எள்ளும் கொள்ளுமாக வெடித்தான், ஒளி இழந்தான். இனி மற்போரில்தான் இவர்களை கொன்றாக வேண்டும் எனும் கட்டாயத்திற்கு உள்ளான கம்சன் சாணுரனிடம், நீ கிருஷ்ணருடனும் முஷ்டிகனிடம் நீ பலராமருடனும் கவனமாய் மல்யுத்தம் செய் என்று கோரினான். அப்படியே அவர்களும் மல்யுத்த களத்திலே தோன்றினர். போட்டிக்கான விதிமுறைகளும் நிபந்தனைகளும் வாசிக்கப்பட்டது. அனைவரும் அமைதியாயிருந்தனர். எந்த ஆயுதமும் பயன்படுத்தாமல் திறனும் பலமும் கொண்டே நடத்தப்படும் அந்த மல்யுத்தத்தில் சிறுவனோ இளைஞனோ முதியவனோ எவருக்கும் ஒரே விதிமுறையே.
அந்த மேடையை சுற்றி பல வரிசைகளில் அண்டை மன்னர்களும் மந்திரிகளும் மக்களும் வரிசையாக அமர்ந்திருந்தனர். முன்னணியிலே கம்சன் தன் சிம்மாசனத்தில் வீற்றிருந்தான். போட்டி ஆரம்பமானது. அதில் வேண்டுமென்றே சாணூரனும் முஷ்டிகனும் கிருஷ்ண பலராமரை நோக்கி, யானையை கொன்றது வீரமல்ல, உண்மை வீரன் என்றால் எங்களுடன் உங்கள் ஆட்டத்தை காட்டுங்கள் என வம்பிழுத்தனர். உடனே கிருஷ்ணர் சாணூரனை எதிர்கொண்டார். கூட்டமோ அதைக் கண்டு ஒரு சிறுவன் எப்படி இதில் ஜெயிப்பான் என பரிதவித்தனர். ஆனால் கிருஷ்ணர் சாணூரனை முட்டி தள்ளி கீழே மோதி பந்தாடினார். கூட்டமே பலே பலே என கேசவனுக்கு ஆதரவு ஒலி எழுப்பியது. பின் தன் பலம் முழுவதையும் திரட்டி கிருஷ்ணர் மலை போன்ற சாணூரனின் மார்பை உடைத்து கீழே தள்ளி தன் கால் முட்டியாலேயே நசுக்கி அவனை கொன்றார். கூட பலராமனும் முஷ்டிகனை அடித்து நொறுக்கிக் கொண்டிருந்தார். இன்னும் சில மல்லர்களும் கம்சனின் கட்டளையின் பேரில் சகோதரர்களை எதிர்த்து வர அனைவரையும் கொன்று வசுதேவரின் மகன்கள் வெற்றி பெற்று நின்றனர். கூட்டமே அதை பார்த்து ஆர்ப்பரித்தது. அதைக் கண்டு வியர்வையில் முகம் நனைந்த கம்சனின் தலை கிரீடத்தில் இருந்து உயர்ந்த ரத்தினம் ஒன்று கீழே விழுந்தது. அதே வேளையில் அன்றே வசுதேவரும் தேவகியும் தன் மகன்களை முதலாய் பார்த்தனர். பார்த்து வசுதேவரின் முதுமை உடனே நீங்கி போனது. இளமை உருவை அவர் அடைந்தார். தேவகியும் ஆனந்த கண்ணீர் சிந்தினாள். அதையெல்லாம் பார்த்து கம்சன் கருமுகம் கொண்டான். கோபத்துடன் நெருப்பென மூச்சுவிட்ட அவன், ஒருவேளை இந்த மல்யுத்த வீரர்கள் போட்டியில் மடிந்தால் கிருஷ்ணரின் அடுத்த இலக்கு நான் தான். அந்த நிச்சயமற்ற சூழலில் தன்னை பாதுகாக்க வேண்டுமே என ஏற்கனவே சுதாகரித்து ஒரு சிறு படை ஒன்றை தயார் செய்து வைத்திருந்தான். ஆகவே தன் முயற்சிகள் அத்தனையும் தோல்வி அடைந்ததால் அந்த படையை உடனே அழைத்து அவர்களிடம், இதோ இந்த பாவிகள் இருவரையும் இங்கிருந்து வெளியேற்றுங்கள். என் இந்த அவையிலே இடையர்களுக்கு அனுமதி இல்லை. இவர்களை பாதுகாத்து நந்தகோபன் எனக்கு தீங்கிழைத்தவன் ஆனான். அவனையும் சங்கிலியால் கட்டுங்கள். கூட இந்த அற்பன் வசுதேவனையும் சிறையில் அடையுங்கள் என கோபம் சிவந்த கண்களுடன் பேசினான். இப்படியாய் தன் தந்தையும் வளர்ப்பு தந்தையும் அவமதிக்கப்படுவதை கேட்ட கிருஷ்ணரோ கோபமும் வேகமும் கொண்டு அந்த கூட்டத்தின் மத்தியில் குதித்து சென்று ஒரே வீச்சில் மேடை ஏறி கம்சனின் தலை முடியை பற்றி இழுத்தான். இதனால் கம்சனின் மணிமகுடம் தரையில் வீழ்ந்தது. அந்த பிடியை தாண்டி கம்சனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அப்படியே கம்சனை அரியணையில் இருந்து மல்யுத்த மேடைக்கு இழுத்துச் சென்று கீழே வீசினார் கிருஷ்ணர். பின் உடனே அவன் மார்பில் பாய்ந்து தன் கை முட்டியாலேயே கம்சனை அடித்தார். முகம் குப்புற கீழே கிடந்தவனால் மூச்சை விடவும் முடியவில்லை. கம்சன் பல முயற்சிகள் செய்தான். இருந்தும் கிருஷ்ணரின் பிடியில் இருந்து அவனால் விடுபட முடியவில்லை. அவன் ஆபரணங்கள் அனைத்தும் அருந்து வீழ்ந்தன. அவன் தலை நசுக்கப்பட்டு புழுதியில் மறைக்கப்பட்டது. உணர்விழந்தான் கம்சன். மூச்சுவிட முடியாமலேயே மாண்டான். அத்தனை பெரும் வீரன் இங்கனம் போரில் கொல்லப்படாமலும் அஸ்திரங்களால் தாக்கப்படாமலும் முடியை பற்றி இழுத்தே கொல்லப்பட்டான். அவன் இறந்ததால் அவன் படைகளும் பின்வாங்கின. கிருஷ்ணரின் அந்த வீர செயல்களைக் கண்டு தேவகியும் வாசுதேவரும் யசோதையும் நந்தகோபரும் ஆனந்த கண்ணீர் விட்டனர். கிருஷ்ணர் கடவுள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிந்தது. அதனால் அவரை தொட அவர்களுக்கு தைரியம் வரவில்லை. ஆனால் கிருஷ்ணர் அவர்களின் பாதங்களில் விழுந்து தனக்கு ஆசி வழங்குமாறு கூறினார். அவர்களும் அவரை ஆசீர்வதித்து வாரி அணைத்தனர். அச்சமயம் மக்களோ கம்சன் இறந்தான் என ஆனந்த கூத்தாடினர். அதைக் கண்டு கிருஷ்ணர் அவர்களை கடிந்து, ஆளும் மன்னன் இறந்தால் மகிழ்வது தவறு என அறிவுரை கூறினார். அதே சமயம் கம்சனின் அந்த அழிவைக் கண்டு அவனின் ஆயிரக்கணக்கான மனைவியர் கண்ணீர் விட்டனர். பின் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட கம்சனின் தந்தை உக்கிரசேனனும் தன் மகனின் தவறுகளுக்காய் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே, இறந்த பின்னேனும் திவ்ய உலகை தன் மகன் பெறட்டும் என கிருஷ்ணரிடம் சென்று, என் மகனுக்கு ஈமச்சடங்குகள் செய்ய வேணும், அனுமதி தருவாயா கிருஷ்ணா என வேண்டினார். அதற்கு கிருஷ்ணரோ உக்கிரசேனனுக்கு ஆறுதல் கூறி, மன்னா, ஏன் இவ்வாறு சொல்கிறீர்? கம்சன் இறந்தாலும் அவன் மன்னனுக்குரிய அனைத்து மரியாதைகளையும் பெறுவான். அவன் விதி என்னால் முடியப்பட வேண்டும் என காலன் வகுத்திருந்ததால் இது தடுக்க முடியாத ஒன்றாகிவிட்டது. நீரோ நானோ பறவையோ மிருகமோ எல்லாவற்றிற்கும் அழிவு உண்டு. உம் மகனின் அந்த அழிவிற்கு நான் ஒரு கருவி மட்டுமே என்பதை புரிந்து கொள்ளும். மேலும் மன்னா,
அரசையோ அரியணையோ அடைய விரும்பி நான் கம்சனை கொல்லவில்லை. நீரே இந்த அரியணையில் அமர்ந்து முடி சூடுவீராக. உம்முடன் நானும் சேர்ந்தே கம்சனுக்கு இறுதி காரியங்களை செய்கிறேன் என கூறி கம்சனின் இறந்த உடலுக்கு மரியாதைகள் செய்தார் கிருஷ்ணர். இங்கனம் கிருஷ்ணரின் கைகளால் மடிந்ததால் கம்சனும் சொர்க்கம் அடைந்தான். இப்படியாய் முடிந்தது கம்சனின் சகாப்தம். உறவென்ற போதும் தவறிழைத்தால் கிருஷ்ணரின் கையால் மாண்டான் கம்சன். தன் இறப்பை தடுக்க எத்தனையோ முயற்சி செய்தான். செய்தும் அவன் விதி மாறவில்லை. காலனின் கருவியாய் கிருஷ்ணரே தோன்றி அவனை கொன்றார். ஓகே நண்பர்களே, இதுவே கம்சனின் வரலாறு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.